அனைவருக்கும் வணக்கம். கல்வி முறையை குழப்பிய அரசியல்வாதிகளுக்கு நான் பெல்மார்க்கு தான் போடுவேன். எங்க ஊர்ல ஒருத்தர் ஊராட்சி மன்ற தலைவர் ஆனாரு, அப்புறம் எம்எல்ஏ ஆனாரு, அப்புறம் அமைச்சர் ஆனாரு, அப்புறம் அயல் நாட்டு தூதுவர் ஆனாரு. ஆனா பாருங்க, பாவம் கடைசி வரைக்கும் மனுஷனாகாமலே செத்து போயிட்டாரியா அந்த ஆளு. அப்படி போடுறாருவால சார். இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு நான் சத்தியமா ஃபெயில் மார்க் தான் போடுவேன். சத்தியமா ஃபெயில் மார்க் தான் போடுவேன். ஐயா அதெல்லாம் ரெண்டு தடவை சொல்ற அழுத்தமா இருக்கும் சார். அழுத்தம் வெளிநாட்டுல எல்லாம் கல்வியை யார் எடுத்து நடத்துறா? யார் எடுத்து நடத்துறா? அரசாங்கம் தான் எடுத்து நடத்துதாக்கும். ஆனா இந்தியாவில் மட்டும்தான் கல்வியை தனியாருக்கு தாரவாத்து கொடுத்து விட்டானுங்கள் இந்த அரசியல்வாதிகள். எதுக்கு கொடுத்தானுங்களே? தனியாரால்தான் தரமான கல்வியை கொடுக்க முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. அரசாங்கத்தால் கொடுக்க முடியாதா அந்த கல்வியை? அரசாங்கத்தால் கொடுக்க முடியாதா? முயற்சி செஞ்சால் நிச்சயம் முடியுமையா? இப்படி முயற்சி செய்யாத அரசியல்வாதிகளுக்கு நான் நிச்சயமாக ஃபெயில் மார்க் தான் போடுவேன். ஜூன் 1 ஸ்கூலுக்கு போகலாம்னு பேக்கை தூக்கிட்டு பெக்கன்னு ஸ்கூலுக்கு போனேன். வாட்சி மாதிரி கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிட்டு போயிட்டாரு. அவன் ஏன் அனுப்புனா இல்லை சொல்கிறேன், சொல்லு. கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளி விட்டாரு. ஏன் வெளியே தள்ளுற? ஏன் வெளியே தள்ளுற? நான் படிக்கக்கூடாதான்னு கேட்டேன். இப்போ உனக்கு ஸ்கூல் கிடையாது, 1ஆம் தேதி போ, 15ஆம் தேதி வான்னு சொல்லிட்டாரு. யார் சொன்னான்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, இது ஹைகோர்ட் உத்தரவுதான்னு சொல்லிட்டாரு. நான் ஸ்கூலுக்கு போறத யார் சொல்லணும்? ஏன் எத்தனாஸ்தான் சொல்லணும்? அதுக்கு அவர் சொன்னாரு, நீ சின்ன பையன், உனக்கு விவரம் பத்தாது, போடான்னு வெளியேன்னு சொல்லிட்டாரு. சரியா? அவர் சொன்ன மாதிரியே அதே மாதிரியே பெக்கன்னு ஸ்கூலுக்கு போனேன். கிளாஸில் உட்காந்தேன். வாத்தியார் வந்தார். புத்தகத்தை தான் மனுஷன் கொடுக்க போறாருன்னு நினச்சேன். கொடுக்கலையே. என்ன தெரியுமா சொன்னார்? புத்தகம் இப்போ வராது, இன்னும் கொஞ்சம் நாளாகும் சொல்லிட்டாரு. நாங்களும் நாளைக்கு வருமா, நாளான்னைக்கு வருமா, அடுத்த நாள் வருமா, அடுத்த மாதம் வருமானு காத்திட்டே இருந்தோம். ஆனால் கடைசி வரைக்கும் வரலையா? அட 2.5 மாதம் நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகலையா? பள்ளிக்கூடத்துக்கு போகல, பால்வாடிக்கு போயிட்டு வந்திருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இந்த அரசியல்வாதிகள் தானே. இவளுக்கு எப்படி நான் பாஸ் மார்க் போட முடியும்? இவளுக்கு எப்படி பாஸ் மார்க் போட முடியும்? இவளுக்கு எப்பயுமே மார்க் ஃபெயில் மார்க் தான். ஒருத்தர் கல்யாண வீட்டுக்கு போறாரு, மொய் வைக்கிறாரு, மாப்பிள்ளை பொண்ணு ஆசீர்வாதம் பண்றாரு. மதியான நேரம் வந்துச்சு, மனுஷனுக்கு கடுமையான பசி. சாப்பிடாமன்னு உட்காராரு. ஒருத்த பொங்கலை கொண்டு வரான், இங்கிருந்து ஒருத்த இட்லியை கொண்டு வரான். இவன் சொல்றான், பொங்கலை வைக்காத, பொங்கல் மந்தவாயோ, அதை வைக்கக்கூடாதுன்னு இவன் சொல்றான். அதுக்கு இவன் சொல்லுதான், இட்லியை வைக்கக்கூடாது, இட்லியை ஒன்றும் கிடையாது, பொங்கலை தான் வைப்பேன்னு இவன் சொல்லுதான். மனசு எந்திரிச்சு டென்ஷன் ஆகிட்டாரு. ஐயா நீ பொங்கலையும் போட தேவையில்ல, இட்லியும் போட தேவையில்ல, நீ எதை போட்டாலும் நான் திங்க தானே போகிறேன், எதையாச்சும் உன்னை சீக்கிரமாக போட்டு தொலையான்னு அவர் சொல்லிட்டாரியா. இப்போ அதே மாதிரி தான் இருக்குது எங்கள் நிலைமை. அந்த புத்தகத்தை கேட்கல, இந்த புத்தகத்தை கேட்கல, எதையாட்டும் ஒரு புத்தகத்தை தாங்க கேட்குறோம். அதுவும் இவ்வளோ லேட்டாக தண்டா. என்ன நியாயம் இது? என்ன நியாயம்? புத்தகத்தை கொடுத்தா மட்டும் படிச்சிடவாடா போறீங்க, அதையும் கைலாங்கடையில் இடைக்கி போட்டு சினிமா தேட்டருக்கு தானே போறீங்க. அது கொடுக்காம இருந்தாலும் நல்லது தானே உங்களுக்கு. அது மே மாதம், நான் சொல்றது ஜூன் மாதம். புரியுதா? முன்னாடியெல்லாம் வாத்தியாருங்க ஒரு புத்தகத்தை வச்சு பாடம் நடத்துவார். ஆனால் இந்த வாத்தி எப்படி தெரியுமா? மேலே ஒரு புத்தகத்தை வச்சுக்கிறான், அடியில் ஒரு புத்தகத்தை வச்சுக்கிறான். கல்வித்துறை அதிகாரிங்க வரும்போது கவர்மெண்ட் கொடுத்த புத்தகத்தை வச்சு பாடம் நடத்துகிறான். அவங்க போன பிறகு இவன் இஷ்டத்துக்கு தாறுமாற பாடம் நடத்துகிறான். இதை பார்த்த மாணவங்க ரொம்ப குழம்பு போயிட்டாங்களையா, ரொம்ப குழம்பு போயிட்டாங்க. இந்த குழப்பத்துக்கு யார் காரணம்? யாருமில்ல காரணம், இந்த அரசியல்வாதிகள் தானே. இவங்களுக்கு எப்படி நான் பாஸ் மார்க் போகிறது? ஃபெயில் மார்க் தான் போடுவேன். நான் சத்தியமாக ஃபெயில் மார்க் தான் போடுவேன். புத்தகத்தை கொடுத்தாங்க, ஒழுங்காக கொடுத்தாங்களா? ஒழுங்காக கொடுத்தாங்களே, அதுலேயும் பாதி ஒட்டி கிழிச்சி அடிச்சு கொடுத்துருக்காங்க. வள்ளுவர் யாரு? ரெண்டு தடவை கேட்டாலும் வள்ளுவர் தான். அவர் நம்ம கொளுத்தாத்தாயா. அவர் என்ன தப்பு பண்ணாரு? உலகத்துக்கு பொதுமறை சொன்னதே அவர் தான். அவர் போட்டா மேல நீ சிக்கிற ஒட்டிரியே, இது உனக்கே நியாயமா இருக்காயா? இது உனக்கே நியாயமா இருக்கா? நீ ஒட்டினா நான் சும்மா இருப்பானா? நீ எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றியோ அதை தான் நான் செய்வேனாக்கும். நீ சிக்கிற ஒட்டி பறிஞ்சோன்னா நான் படிச்சிருவானா? நான் என்னென்னு பிரித்து பார்த்துட்டோம்ல. மூடி வச்சாலே நம்ம உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம்ல.
சார் அப்படின்ற சார் உலகத்தில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய துறைகள் இருக்குது. ஆனால் சேவை செய்கிறதுக்கு இருக்கிற ரெண்டே துறை என்ன தெரியுமாயா? ஒன்று கல்வித்துறை, ஒன்று மருத்துவத்துறை. இப்போ இந்த ரெண்டையும் காசாகி விட்டானுங்களே. யாருமில்லையா? இந்த அரசியல்வாதிக்கு தானே. விளைவுகளுக்கு எப்படி நான் பாஸ் மார்க் போட முடியும்? விளைவுகளுக்கு எப்பயுமே என் மார்க் ஃபெயில் மார்க் தாயா. சார், கல்வின்றது வெறும் எழுத்தறிவை மட்டும் கொடுக்கறதா இருக்கக்கூடாது. அது மனிதனை சிந்திக்க வைக்கிறதாவும் இருக்கணும், புரிஞ்சு கொள்ளக்கூடியதாகவும் இருக்கணும், பொறுமையை வளர்க்குறதாகவும் இருக்கணும்னு டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. அது போல தாங்க எங்கள் ஆசிரியருங்க எழுத்தறிவை மட்டும் எங்களுக்கு சொல்லி கொடுக்கறது இல்லைங்க, மாணவர்களை சிந்திக்க வைக்கிறதாவும் புரிஞ்சு கொள்ளக்கூடியதாகவும் பொறுமையை வளர்க்குறதாகவும் சொல்லி தராங்கங்க. அதனால தான் சொல்கிறேன், ஆசிரியர்களுக்கு போற நினைப்பது பாஸ் மார்க்குன்ட்டு. எந்த ஆசிரியர் இப்ப மாணவனை சிந்திக்க வைக்கிறாரு? தூங்க தானே வைக்கிறாரு. அண்ணா, உங்க வேலையெல்லாம் இங்க வந்து பண்ணாதீங்கண்ணா. பாரு, நீ கிளாஸுக்கு போனா அடிக்கிறது அரட்டை, அங்க விடுறது நீ குரட்டை. தலையை சீவமா தலையை ஆக்கிட்ட பரட்டை. உட்காரு. ஒரு வீட்டில் 1-2 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு ஏன்டா என் உயிரை வாங்குற அப்படின்றாங்க. ஆனால் ஒரு வகுப்பில் 30-40 பசங்களை வச்சுக்கிட்டு அவங்க மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே நம்ம குழந்தைங்க அப்படின்னு நினச்சி பாடம் நடத்துகிறாங்க பாருங்க. அந்த ஆசிரியர்களுக்கு நான் போன நினைப்பது பாஸ் மார்க் தாங்க. சார், தென்காசியில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பள்ளியில் படித்த மாணவர்களும் அவங்களுக்கு பாடம் நடத்தின ஆசிரியர்களும் ஒரு இடத்துல ஒன்று சேர்றாங்க. அப்போ ஆசிரியர்களும் மாணவர்களும் மனசு விட்டு பேசிக்கிறாங்க. அதில் ஒரு ஆசிரியர் ரொம்ப ஏழ்மையான நிலை. ஏன்னா கூரை வீடு, வெயில் அடித்தாலும் நேராக வீட்டு உள்ளார வெயில் அடிக்கும், மழை பெஞ்சாலும் வீட்டு உள்ளார தண்ணி ஓடும். அந்த மாதிரியான ஒரு ஏழ்மையான நிலையில் இருந்தார். அதனால் அந்த மாணவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த ஆசிரியருக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆசிரியர் அந்த மாணவர்களுக்கு சிறந்த ஆசிரியராகவும் நல்ல வழிகாட்டியாகவும் இருந்தாங்கங்க. எங்க அப்பாவும் வீடு கட்டாங்க. லாஸ்ட்ல என்ன எல்கேஜி சேர்க்கறது வீடே வித்துட்டாங்க. எங்க பள்ளியில சுதந்திர தின விழா நடந்து முடிஞ்சோடனே பெற்றோர்கள்லாம் அவங்கவுங்க குழந்தைங்கள கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்போ ஒரு 1ஆம் வகுப்பு படிக்க மாணவன் அவங்க அம்மா கூட போயிட்டு இருக்கும்பொழுது அவன் குத்திருந்த தேசிய கொடி கீழே விழுந்துருச்சு. கீழே குனிஞ்சு எடுக்கும் பொழுது அவங்க அம்மா சொல்கிறாங்க, டேய் ஆனால் கீழே விழுந்துச்சு இல்லைடா, திருப்பி எதுக்கிட்ட அந்த தேசிய கொடியை இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், அம்மா இது நம்ம நாட்டுடைய தேசிய கொடி, இதுக்கு மதிப்பு மரியாதையும் தரணும் அப்படின்னு எங்கள் ஆசிரியர் எனக்கு சொல்லியிருக்காங்கம்மா அப்படின்னு அந்த பையன் சொன்னான். இந்த மாதிரி ஒரு தேசப்பற்ற வளர்க்கறதும் ஒரு ஆசிரியர்கள் தாங்க. அதனால தான் சொல்கிறேன், ஆசிரியர்களுக்கு போற நினைப்பது பாஸ் மார்க்குன்னு. நான் 2வது படிக்கும்போது எங்கள் பள்ளியில் பேச்சு போட்டி நடத்தினாங்க. அதில் எங்கள் ஆசிரியர், நீ கலந்துக்கோ, உனக்கு திறமை இருக்கு அப்படின்னு எங்கள் அப்பா அம்மாட்ட சொன்னாங்க. அதுக்கு எங்கள் அப்பா அம்மா, அவள் சின்ன குழந்தைங்க, அவளுக்கு பேச தெரியாது அப்படின்ட்டாங்க. இருந்தாலும் எங்கள் ஆசிரியர் விடுறதா இல்லை, அவள் பேசுவா அப்படின்னு உறுதியோட சொன்னாங்க. நானும் அந்த பேச்சு போட்டியில் கலந்து முதல் பரிசையும் வாங்கினேங்க. அன்னைக்கு தான் என் திறமை என் பெற்றோருக்கே தெரிஞ்சுது. என்னோட திறமை என் ஆசிரியருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுங்க. அதனால தான் சொல்கிறேன், ஆசிரியர்களுக்கு போற நினைப்பது பாஸ் மார்க், பாஸ் மார்க், பாஸ் மார்க். எந்த இடத்தையும் தாயால் நிரப்ப முடியும், ஆனால் தாயின் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. சார், ஒவ்வொரு பிரசவமும் ஒவ்வொரு தாய்க்கும் இல்ல எந்த இடத்தையும் யாராலும் நிரப்ப முடியாது. இந்த மேடையில் மணிகண்டன் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. ஒவ்வொரு தாய்க்கும் பிரசவங்கிறது மறுஜென்மம் மாதிரி சார். அப்படி தன்னோட உயிரை பணைய வச்சு இன்னொரு உயிரை இந்த பூமிக்கு கொண்டு வர பெத்தவங்களுக்கு நான் போடுறேன் சார் பாஸ் மார்க்கு. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கலாம், நல்ல டீச்சர்ஸ் கிடைக்கலாம், ஏன் நல்ல ரிலேஷன்ஸ் கூட கிடைக்கலாம். ஆனால் பெத்தவங்கன்றது ஒரே ஒருத்தவங்க தான் சார். அப்படிப்பட்ட உன்னதமான நிலையில் இருக்க பெத்தவங்களுக்கு தான் சார் நான் பாஸ் மார்க் போட வந்திருக்கேன். எங்கள் பள்ளிக்கூடத்தில் 12ஆம் வகுப்பில் ஒரு அக்கா படிக்கிறாங்க.
அவங்களுக்கு ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி. அவங்க சின்ன வயசுல இருக்கும் போதே அவங்க அப்பா இறந்துட்டாங்க. அவங்க அம்மா காலையில 3 மணிக்கு எழுந்து ஒரு பிரேயர் மீட்டிங் நடக்கிற இடத்த போய் சுத்தம் பண்ணிட்டு அங்க அன்னதானமா தர சாப்பாட்டை தன்னோட குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு கட்டி கொடுக்குறாங்க சார். எந்த உறவா இருந்தாலும் தனக்கு மிஞ்சி தான் தானம்னு சொல்லுவாங்க. ஆனா பெத்தவங்க மட்டும்தான் தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல தான் பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க சார். அப்படிப்பட்ட பெத்தவங்களுக்கு நான் பாஸ் மார்க் தான் சார் போடுவேன். பழிக்கு பழி. எனக்கு முட்டை மார்க் போட்ட ஆசிரியருக்கு நான் முட்டை மார்க் தான் போடுவேன். போற்றுபவர்கள் போற்றட்டும், துற்றுபவர்கள் துற்றட்டும். என் கருத்தை அழகான பெண்கள் மட்டுமே கேட்கட்டும். பெண்கள் தான் கட்டெடுத்து அடிக்கும் போது ஓடுங்க. 4ல் 5 போனா போகாது. பக்கத்து உள்ள நம்பட்ட கடன் வாங்கடா சொல்லி கொடுத்த என் கணக்கு வாத்தியாரு அந்த கடனை எப்படி அடைக்கிறது எனக்கு சொல்லி தரல. அதனால தான் நான் இன்னும் என் ஃப்ரெண்டுகிட்ட மங்காத்தா படம் பார்க்கறதுக்காக வாங்கின 100 ரூபாவை கடனை திருப்பி கொடுக்காம தவிச்சிட்டு இருக்கேன் சார். என்னை கடன்காரனை ஆக்குனாரே என் கணக்கு வாத்தியார், அவருக்கு நான் ஃபெயில் மார்க் போடுவேன். மங்கத்தா படம் பார்க்க 100 ரூபாய் கடன் வாங்குங்க. இன்னும் 3 மாசம் தான் சண்டேல போட்டு அத ஃப்ரீயா உட்கார்ந்து பார்க்க வேண்டியது. ஏக உங்க ஃப்ரெண்ட் 100 ரூபாய் கடன் வாங்குங்க. எவ்வளவு விவரமா பேசுறான் பாரு. திரைக்கு வந்து சில மாதங்களே ஆன இந்த திரை அவன் கிளீனா சொல்றான். உனக்கு விவரம் தெரியல, நீ கடன் வாங்குற சார். தலை நடித்த படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தாதான் பார்த்த மாதிரி இருக்கும். எங்க சார் என்னை கூட்டாரு, வாடா மணிகண்டாங்க. ஒரு லெட்டர் கொடுத்தாரு. என்னடா நம்ம ஆளு சௌந்தர்யா நேரா வந்து தானே லெட்டரை கொடுக்கும், இன்னைக்கு என்ன வாத்தியார்கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கேன் யோசித்தேன். இடி விழுற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார். கொண்டு போய் போஸ்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணிட்டு வாங்க. நானும் போனேன். போஸ்ட் பாக்ஸ் பூட்டி இருந்தது. வந்து அவர்கிட்ட கொடுத்தேன். சார் போஸ்ட் பாக்ஸ் பூட்டி இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னார், பூட்டி ஹோட்டலில் கை விட்டு போடுனாரு. நான் கேட்டேன், பூட்டி இருக்க இடத்துல கை விட்டா தப்பு கிடையாதான் சார் கேட்டேன். அதுக்கு சொன்னார், தப்பு கிடையாதுனாரு. நானும் போய் போட்டு வந்தேன். மறுநாள் எனக்கு பசிச்சதுங்க. பூட்டி இந்த கேண்டீன் ஜன்னல் வழியாக கை விட்டு 2 மிட்டாய் எடுத்தேன். ஏன்டா திருன்னு அடித்தார். நான் கேட்டேன், சார் நேற்று தானே சார் சொன்னீங்க புட்டி இருக்க இடத்துல கை விட்டா தப்பு கிடையாதுங்க, இப்போ ஏன் சார் அடிக்கிறீங்க கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், அது வேற இது வேறங்க. சார் அவங்க பூட்டி இருக்க போஸ்ட் பாக்ஸ்ல போடத்தான் சொன்னாங்க, எடுக்க சொல்லல. இவர் எதுக்கு சார் உண்டியில இருந்து எடுத்தாரு? கேண்டீன்ல இருந்து எடுத்தாரு. பாத்தீங்களா, எனக்கு அந்த வாத்தியார் விளக்கமா சொல்லி தரல. அதனால தான் அந்த ஆசிரியர் ஃபெயில் மார்க் போடுறேன். அடிச்சாரு. ஆசிரியருக்கு ஒரு நியாயம், மாணவருக்கு ஒரு நியாயம் பார்க்குறாங்களே வாத்தியார்கள், அவங்களுக்கு ஃபெயில் மார்க் போடுவேன் சார். இங்கே பிட் அடித்து பாஸ் பண்ணிட்டா சொல்கிறீங்களே, இங்கே யாருக்காவது பிட் அடிக்கிற கஷ்டம் தெரியுமா? என்ன போல பிட் அடிக்கிற பயணி தானே தெரியும். என்ன ஆதரவு. எக்ஸாம் மணிக்கு காலை 5:30 மணிக்கு அலாரம் வச்சு அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு அடிக்கிற அலாரம் மற்றவங்களுக்கு கேட்காம அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு அக்கம் பக்கத்தில் 5-10 கொஸ்டின் பேப்பர் ஆட்டையை போட்டுட்டு எந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்கா நோட் பண்ணி அதுக்கு தனியாக கொஞ்சம் பிட்டாக எழுதி வச்சு எந்தெந்த பிட்டு எந்தெந்த இடத்துல இருக்கு அதுக்கு ஒரு மெயின் பிட்டை போட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போனால் சூப்பராக சுருங்கோத்தர் நிற்பார். பார்த்தோன்னு நெஞ்சில் பக்குனுக்கும் அப்படியே. சரி, அவரெல்லாம் தாண்டி எக்ஸாம் ஹாலில் உட்காந்தா ஃப்ளைவிங் ஸ்கவுடான். ஒருத்தருக்கு அதில் நடக்கவே முடியாது, அவர் பறக்கும்படியா. என்னத்தை தான் பறக்க போகிறாரோ அவர். சரி, பிட்டை எடுத்து எழுதலாம் வச்சா பின்னாடி ஒருத்தன் குச்சி விட்டு சுரண்டுவான். யாரையும் திரும்பி பார்த்தா என் கிளாஸ்மேட்டு கேட்டால் பிட்டு கொடுன்னுவான். சரி பொழைச்சி போகிறான், அவனுக்கும் கொடுத்து டேய் பாஸ் பண்ணுறான்னா ட்ரை பண்ணுறேன்னா அட விளக்கண்ணா பிட்டை இன்னொருத்தனுக்கு பாஸ் பண்ணுறா சொல்லி அவனுக்கு ஒரு 2-3 பிட்டை பிச்சை போட்டுட்டு மிச்சம் உள்ள பிட்டை அட்ஜஸ்ட் பண்ணி நான் எழுதி பாஸ் ஆகி வரத்துக்குள்ள நான் இங்கே படுற பாடு இருக்கே கேட்டால் நாளைக்கு கூட எங்களுக்கு 4-5 பிட்டை எழுதி கொடுங்க சார். இவர் பிட் அடிக்கிறத கேட்டா எனக்கு ஒரு பாட்டு தான் சார் ஞாபகம் வருது. இவருக்கே எழுதிருப்பாங்க போல. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே
பொத்தி பொத்தி மறைத்து வைத்த கேவலம் எல்லாம் ஞாபகம் வருதே. முதல் முதலாக எழுதிய டெஸ்ட், முதலாக அடித்த பிட்டு, வாத்தியார் தலையில் வைத்த கொட்டு, அதனால் அவருக்கு அருவா வெட்டு. இப்படி அவரை போட்டு பாடா படுத்திட்டு ஃபெயில் மார்க் போடுறாரே, இதெல்லாம் நியாயமா சார்? எக்ஸாம் பேப்பரும் பெத்த பொண்ணு ஒன்று, ரெண்டுத்தையும் கட்டி கொடுக்கிற வரைக்கும் ஒரே தலைவலி தான் சார். நீ எங்கேயோ போயிட்டடா. ஏன் இவங்க சொல்றாங்களே படிச்சு பாஸ் ஆகும் மணிகண்டா, படிச்சு பாஸ் ஆகும் மணிகண்டாங்க. படிச்சா கூட 100க்கு 100 மார்க் தான் வாங்க முடியும். நாங்கள் பிட்டடிச்சு 100க்கு 105, 100க்கு 120 வாங்குவோம்ல. எப்படின்னு தெரியுமா? எப்படின்னா பிட்டடிச்ச பேப்பரையும் கட்டி கொடுத்துருவோம் மறந்து, அதுக்கும் டிக் போட்டு மார்க் எடுக்கிறாரு வாத்தியாரு. அவர் என்னத்த தான் சொல்றாரு. பயாலஜி சார் கேட்டாரு, தம்பி 5 முட்டை போடுற விலங்கின பேர் சொல்லு. தமிழ் மிஸ்ஸு, இங்கிலீஷ் மிஸ்ஸு, சயின்ஸ் மிஸ்ஸு, சோசியல் மிஸ்ஸு, மேக்ஸ் மிஸ்ஸு. அவங்க மட்டும் முட்டை போடலாம், நாங்கள் போடக்கூடாதா? அதனால தான் பழிக்கு பழியாக அவங்களுக்கும் நான் முட்டை மார்க் போடுறேன்.